2021-22 நிதியாண்டில் 813 கோடியே 63 லட்சம் ஒதுக்கீடு செஞ்சோம். 2025-26 1432 கோடியே 77 லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக மட்டுமே இதுவரை 60க்கும் மேற்பட்ட அரசாணைகளை பிறப்பிச்சிருக்கோம். பராமரிப்பு உதவி கொடுத்திட்டதன் கீழே 2,11,391 பயனாளிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. பள்ளிகள், மறுவாழ்வு இல்லங்கள் சீரமைப்புக்கு 2 கோடி ரூபாய் நிதி தரப்பட்டிருக்கு. 1.5 கோடி ரூபாய் செலவில் கூடுதலா ஒரு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சென்னையில், வட சென்னையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுயதொழில் கடனுதவி திட்டம் மூலம் அளிக்கப்படக்கூடிய 25,000 ரூபாயை அறிவுசார் குறைபாடுடையோர், புற உலக சிந்தனையற்றோர், தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுடைய பெற்றோருக்கும் 15,000 ரூபாய்ன்னு நீட்டிச்சு ஆணை வெளியிட்டு இருக்கிறோம். மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 62 விளையாட்டு அரங்கங்கள்ல தடையற்ற சூழல் அமைய 37,20,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. முதுகுத்தண்டம், அந்த முதுகுத்தண்டு வடத்தினுடைய பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல 3 சிறப்பு இல்லங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருது. 22 அரசு பள்ளி விடுதிகளில் தங்கி பயிலக்கூடிய மாணாக்கர்களுக்கு நிதி உதவி அதிகரிக்கப்பட்டிருக்கு. அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மாவட்ட ஆட்சியர் கூட்டம் நடத்தும் போது முக்கிய நிகழ்வுகள் போதும் செவித்திறன் பாதிக்கப்பட்டோர் பயன்பெறக்கூடிய வகையில் சைகை மொழிபெயர்ப்பாளர் வசதியும் செய்யப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி 22,300 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 7 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செஞ்சு மாவட்டங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு. அரசு போட்டித் தேர்வுகளில் கலந்துக்க மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க ஆண்டுதோறும் 200 மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு மற்றும் தங்கும் விடுதி வசதியோடு கூடிய சிறப்பு பயிற்சி வகுப்புகள், முதற்கட்டமாக சென்னையில் குரூப் 2, 2A தேர்வு எழுத உள்ளவங்க பயிற்சி வகுப்புக்கு பதிவு செஞ்ச 41 மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலம் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டிருக்கு. அரசு மற்றும் பொதுக்கூட்டங்களை மாற்றுத்திறனாளிகளை எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையில் தடையற்ற சூழல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருது. சாய்வுத்தள பாதை, மின்தூக்கி அமைத்தல், கழிவறை அமைத்தல், பார்வைத்திறன் குறையுடையோர் எளிதில் செல்வதற்காக டேக்டைல் தரப்பகுதி, பிரெய்லி எழுத்துக்கள் கொண்ட தகவல் பலக உள்ளிட்ட நடவடிக்கைகள் பல்வேறு அரசு துறைகள் மூலமாக கட்டடங்களில் மேற்கொள்ளப்படுது. ஒருவரும் விடுபடுதல் கூடாது என்ற நோக்கத்தில் மாற்றுத்திறனாளி இருப்பிடத்திற்கே சென்று அவருடைய மறுவாழ்வு சிகிச்சைக்கான பயிற்சி, மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் உபகரணங்களை தெரிவு செஞ்சிக்கக்கூடிய வசதியை அறிமுகப்படுத்தி 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இப்போ தன்னிறைவு நிலையை அடைகிற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி எத்தனையோ திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தக்கூடிய அரசுதான் உங்களுடைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பெருமையோடு குறிப்பிடுகிறேன். இந்த வரிசையில தான் மாற்றுத்திறனாளிகளுடைய அரசியல் சமூக உரிமையை நிலைநாட்டுகிற வகையில ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். எல்லோரும் சொன்னாங்களே பேசுகிற போது, உங்களுடைய கோரிக்கையை நீங்களே ஒழிக்கணும்னு உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இடம்பெறுவார் என்ற மாபெரும் சமூக உரிமையை வழங்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கி இருக்கிறோம். ஊராட்சி அமைப்புகள், ஒன்றிய அமைப்புகள், மாவட்ட அமைப்புகள்னு இன்னைக்கு நீங்க மக்கள் பிரதிநிதிகளாக ஆகியிருக்கிறது மூலமா சமூகத்தில் மக்களாட்சிக்கான உண்மையான பொருளை உருவாக்கிட்டு இருக்கோம்.
இனிமே நீங்க அரசு கொண்டு வர திட்டங்களோட பயனாளிகள் மட்டும் அல்ல, அரசோட திட்டங்களை உங்க குரல்ல பதிவு செய்ய போற மக்கள் பிரதிநிதிகளாக மனுக்கள் போட போறவங்க இல்ல, நீங்க மனுக்களை பெற்று தீர்வு காண போறீங்க. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும், எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மாற்றத்தை உண்டாக்கணும், மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கணும். அதனால்தான் திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களை போன்ற சொற்களை பயன்படுத்துகிற போது அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். இந்த சொற்களுடைய பயன்பாடு சமூகத்தில் ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். திட்டங்களை உருவாக்குறதும் உதவித்தொகை வழங்குவதையும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூகத்தோட மனமாற்றமும் முக்கியம். அந்த மனமாற்றத்தை நோக்கி நீங்க நடைபோட இனிமேல் நீங்கள் ஆற்ற போற பணிகள் முக்கியமானதாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய குரலையும் நீங்க எதிரொலிக்கணும். அவங்களுக்கான தேவைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்து சொல்லி நிறைவேற்றி தரணும். இப்போ சில பிற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக என்ன செய்ய போறாங்கன்னு நினைக்கலாம். அவங்களுடைய தரம் அவ்வளவுதான், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நொடியிலும் நீங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது, சோர்வடைய கூடாது. தலைவர் கலைஞரையே நீங்கள் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு செயல்படணும். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை ஒரு விபத்தில் சிக்கினார், விபத்தை எதிர்கொண்டார். அதனால அவருடைய கண்ணுல கூட பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த வலியை கூட பொறுத்துக்கிட்டு இறுதி வரை சமூகத்துக்காக உழைச்சார். ஏராளமான இலக்கிய படைப்புகள், உடன்பிறப்புகளுக்கு கடிதங்கள், தமிழ்நாட்டு வரலாற்றை திருத்தி எழுதின அறிக்கைகள், திட்டங்களை அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு. கண்ணில ஏற்பட்ட பாதிப்பு அவர் மனசை பாதிக்கல. தலைவர் கலைஞர் முதுமை காலத்துல சர்க்கரை நாற்காலியை தான் அவர் வந்தார். சர்க்கரை நாற்காலி இருந்தபடி எப்படி பம்பரமா சுழண்டு வச்சார்னு உங்களுக்கு தெரியும். இந்த விழிப்புணர்வு தான் அரசியலுக்கு அவசியம், மனிதர்களுக்கு அவசியம். அதை நீங்க எல்லாரும் வளர்த்துக்கணும். ஒட்டுமொத்த திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தன்னம்பிக்கையை எப்படி உருவாக்குவது என்று ஆலோசித்து தான் இப்படி ஒரு சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். மக்கள் பிரதிநிதியாக நீங்க ஆற்றப் போகிற பணிகளை பார்த்து இதை மற்ற மாநிலங்களையும் முன்னெடுக்கணும். இதுதான் உண்மையான சமத்துவத்தையும் சமூக நீதியும் நோக்கி பயணமாக இருக்கும். உங்கள் பணி சிறக்க, வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.